பெண்கள் உலகக்கோப்பை செஸ் இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் கோனேர் ஹம்பி, திவ்யா தேஷ்முக் பலப்பரீட்சை நடத்தி வருகின்றனர். இந்த போட்டியில் மகுடம் யாருக்கு என ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நேற்று நடைபெற்ற முதல் ஆட்டம் டிராவில் முடிந்தது. இந்த நிலையில் இன்று இரண்டாவது நாள் ஆட்டம் தொடங்கியுள்ள நிலையில் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் முத்து இணைகிறார். முத்து, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டி ஜார்ஜியாவில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இறுதிப் போட்டியில இந்திய வீராங்கனைகள் கோனர் ஹம்பி மற்றும் திவ்யா தேஷ்முக் மோதுகின்றன. இறுதிச் சுற்று 2 போட்டிகள் கொண்ட ஆட்டமாக இருக்கக்கூடிய சூழலில் நேற்று நடைபெற்ற முதலாவது ஆட்டத்தில் டிராவில் முடித்தது. இதனை அடுத்து இன்று இரண்டாவது நாள் ஆட்டம் என்பது துவங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 2 இந்திய வீராங்கனைகளுமே தங்களுடைய நகர்த்தலை துல்லியமாகவும் அதே நேரத்தில் துல்லிய தாக்குதல்களையும் நடத்தி வருகிறார்கள். அதாவது சர்வதேச செஸ் சங்கம் சதுரங்க சங்கம் நடத்தக்கூடிய 3வது பெண்கள் மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டி என்பது ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய பதுமி நகரில் இந்த மாதம், அதாவது கடந்த 5ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 107 வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடிய இந்த தொடரில் கிட்டத்தட்ட 4 இந்திய வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதுல 4 இந்திய வீராங்கனைகள் கலந்து கொண்டாலும் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவை சேர்ந்த கோனர் ஹம்பி மற்றும் திவ்யா தேஷ்முக் முன்னேறினர். இந்த நிலையில இந்த இறுதிப் போட்டி என்பது நேற்று துவங்கியது. இறுதிப் போட்டியை பொறுத்த வரைக்குமே கிளாசிக்கல் முறையில இந்த போட்டி நடைபெறுவதால் மற்றும் இறுதிப் போட்டியில 2 போட்டிகள் கொண்ட போட்டியாக நடைபெறுகிறது. இதுல நேற்று இந்த முதல் போட்டி என்பது நடைபெற்றது. இந்த முதல் போட்டியை பொறுத்த வரைக்குமே கருப்பு நிற காய்களுடன் கோனர் ஹம்பியும் அதே போல வெள்ளை நிற காய்களுடன் திவ்யா தேஷ்முக்கும் களமிறங்கினார்கள். குறிப்பாக 2 பேருமே போட்டியினுடைய துவக்கத்தில் சரியான அந்த காய்களை நகர்த்தி தங்களுடைய ஆட்டத்தை தூங்கிய நிலையில திவ்யா தேஷ்முக் தன்னுடைய 41வது நகர்வில் ஹம்பியுடன் டிரா செய்தார். குறிப்பாக இந்த 41வது நகருக்கு முன்பாகவே ஹம்பி போட்டியை டிரா செய்து கொள்ளலாம் என திவ்யாவிடம் கேட்கும் பொழுது அதற்கு முடியாது என தொடர்ந்து ஆட்டத்தை தொடர்ந்தார். இந்த நிலையில திவ்யா 41வது நகரில் டிரா செய்தார். இதனை அடுத்து இருவருக்கும் உள்ள அந்த போட்டி என்பது அரைப்புடி என்பது வழங்கப்பட்டது. போட்டி டிரா செய்யப்பட்டால் இருவருக்குமே தலா அரைப்புடி என்பது வழங்கப்பட்டது. இந்த நிலையில இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் சுமார் 4 மணி நேரம் நீடித்தது. இந்த 4 மணி நேரம் நீடித்த போட்டியை தான் டிராவில் முடிந்த நிலையில இன்று இரண்டாவது நாள் ஆட்டம், அதாவது மொத்தம் 2 போட்டிகள் கொண்ட போட்டியில் இந்த இரண்டாவது போட்டி என்பது துவங்கி இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே கோனர் ஹம்பி வெள்ளை நிற காய்களுடன் தங்களுடைய போட்டியை துவங்கி இருக்கிறார். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் சாம்பியன் பட்டத்தை பெறுவார்கள். இன்றும் இந்த போட்டி என்பது டிரா செய்யப்பட்டால் நாளை டை பிரேக்கர் முறைக்கு இந்த போட்டி என்பது தள்ளப்படும். நாளை டை பிரேக்கர் முறை என்பது வழங்கப்படும். குறிப்பாக இந்த தொடரை பொறுத்த வரைக்குமே முதல் 40 நகர்கள் என்பது 90 நிமிடங்கள் வழங்கப்படும். அடுத்தடுத்த நகர்களுக்கு 30 நிமிடங்கள் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய நகர்களுக்கு ஒரு நகர்களுக்கு 3 வினாடிகள் என்பது வழங்கப்படும். இதற்குள்ள இந்த போட்டி நடைபெறக்கூடிய சூழ்நிலை இது கிளாசிக்கல் முறைகளுக்கு. அதனைத் தொடர்ந்து இந்த கிளாசிக்கல் முறையில் நடைபெற்றக்கூடிய இந்த போட்டியில டிரா செய்யப்பட்டால் இதனைத் தொடர்ந்து டை பிரேக்கர் முறை என்பது கடைபிடிக்கப்படும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் டிரா செய்யப்பட்டால் நாளை டை பிரேக்கர் முறை கடைபிடிக்கப்படும். இந்த டை பிரேக்கர் முறையை பொறுத்த வரைக்குமே காய்களை வேகமாக நகர்த்த வேண்டும். அதிலும் போட்டி என்பது டிரா செய்யப்பட்டால் அதன் பிறகு மேலும் 2 வாய்ப்புகள் வழங்கப்படும். இந்த நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாவது நாள் போட்டி என்பது துவங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல கூடுமான அளவிற்கு இன்றைய வெற்றியை வசப்படுத்துவதற்காக 2 வீராங்கனைகளுமே தங்களை ஆயுதப்படுத்தி தொடர்ந்து இந்த நகர்த்தலை ஈர்த்து வருகிறார்கள். இருந்தாலும் கூட வெற்றி வாய்ப்பு என்பது அவளுக்கு எளிதில் கிடைக்கப்படாத காரணத்தால் நாளை போட்டி நகர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு பரிசு தொகையாக 43 லட்சமும் 2ஆம் இடம் பிடிப்பவர்களுக்கு 31 லட்சமும் வழங்கப்படும். ஆக இந்த போட்டி என்பது இன்றுடன் முடிவடைந்து யார் உலக சாம்பியன் அந்த பட்டத்தை பெறுவார்களா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்தாலும் தற்போது இந்த போட்டி என்பது துவங்கி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக அந்த போட்டிகள் நடைபெற்று வந்தாலும் ஏறக்கூடிய 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போட்டி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார்.